மூக்கறுத்த கீரை இல்லைம்மா? ஆமாம், மூக்கறுத்த கீரை கிராமத்தில் கிடைக்கும். இது எல்லாமே வந்து கிட்னிக்கு லங்ஸுக்கு எல்லாம் நல்லதுன்னு எல்லாம் சாப்பிட்றாங்க. அப்போல்லாம் தெரியாது ஜனங்களுக்கு. இப்போ சொல்ல தான் சாப்பிட்றாங்க. ஆமாம், இது நாங்கள் சின்ன புத்துலேருந்து சாப்பிடுவோம் இந்த கீரையை. இந்த மூக்கறுத்த கீரைக்கு கசப்பு இருக்குன்றதுனால பருப்பு சேர்ந்து லைட்டாக தான் கசப்பு இருக்கும், ஜாஸ்தியெல்லாம் கசப்பு இருக்காது. லைட்டாக கசப்பு இருக்கும். என்னென்னமா வேணும் இதுக்கு? கொஞ்சோண்டு பருப்பு, கீரை, பச்சை மிளகா, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புளி, இவ்வளோதான். இதை போட்டு நல்லா வேக வச்சுட்டு கடைஞ்சிட்டு வெங்காயம் வந்து தாளிக்கும் போது வெங்காயத்தை ஓகே 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 அவ்வளோதான். இப்போ கடாயில் மூக்கட்டு கீரை, பச்சை மிளகா, புளி, உப்பு எல்லாத்தையும் போட்டு வேக வைக்கிறேன். ஏன்னா சீக்கிரம் பண்ணுறதுக்காக. இல்லையா பருப்போட சேர்த்து வேக வைக்கலாம். பருப்பு வந்து வெந்த பிறகு இந்த கீரையை போட்டு வேக வைக்கணும். பருப்பு ஒரு பக்கம் வேகுது, கீரை ஒரு பக்கம் வேகுது. சூப்பர். ஊற வைக்கவே இல்லைல்லம்மா? அப்படியே தான் போட்டு ஊற வைக்கலாம், அப்படியே போட்டு தான் பண்ணலாம். குக்கரில் போட்டு விசில் வைக்கலாமா? வைக்கலாம். வெஞ்சா ரொம்ப வெந்து போயிடும், கீரைக்கு நல்லா இருக்காது என்ன இருந்தாலும். ஓகே. இந்த தேங்காய் பொரியலுக்கு இப்படி தான் பருப்பு வேகணும். இப்படி அமைக்கி பார்த்தா இது ஆகிற மாதிரி வேகணும், பூ போல் வெந்துருக்கணும். ஓகே. வெந்ததுக்கப்புறம் இந்த எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடணும். கீரையையும் அந்த பருப்பையும் ஒன்றா கொட்டி ஒரு கொதி வைக்கணும். ஓகே. ஒரு கொதி வச்சு அப்புறம் இறக்கி அப்புறமா கடையணும். ஓகே. அடுப்பை விட்டு இது இறக்குனதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கடையணும். ஸோ ஆற விட்டுடலாம். கீரை, மிளகா, புளி மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பார். அதை ஒரு மிக்சியில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பு ஒரே ஒரு ரவுண்டு அடித்து தாளிக்க வேண்டியது தான். இது மாதிரி அடிக்கணும், ஒன்றும் குத்தலாம் அடிக்கணும். நிறைய அடித்தோம்னா நல்லா இருக்காது கீரை. ஓகேம்மா. கடையெல்லாம் கடைய முடியாதவங்க இந்த வேலை பண்ணலாம். இது சும்மா ஒரு ரவுண்ட் அடித்து இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்கிடணும். தாளிப்புக்கு கடுகு போட்டிருக்கேன், எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சும்மா இது வடகம். அப்புறம் நம்ம கொஞ்சமாக அரிஞ்சு ஸ்லைஸ் பண்ணி வச்ச அரை வெங்காயம். ஆமாம், நிறைய வெங்காயம் போட வேண்டியது. வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். நான் வந்து இந்த ஏற்கனவே நம்ம மிக்சியிலையும் கையாலையும் கடைஞ்சி வச்சுருக்கிற இந்த கீரையை கட்டுறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம அதில் ஊற்ற போகிறோம். கடைஞ்சி வச்சதுலேயே இதில் கொட்டுறோம் நம்ம. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு வேணுன்ற கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக சாப்பிட்றது நல்லது தான். சென்டரில் குட்டியாக கொதி வருது பார்த்தீங்களா? கொதி வந்தால் போகிறோம். நிறைய வந்து கீரையை கொதிக்க வைக்கக்கூடாது. ஆமாம், அவ்வளோதான். இதை திருப்பி கொட்டிக்க வேண்டியது தான். அடுத்த வீடியோவில்